கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பொங்கல் விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களிலிருந்து மீண்டும் சென்னைக்கு திரும்பும் மக்களால் விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இந்த சுங்கச்சாவடியிலிருந்து எவ்வளவு தூரத்துக்கு இந்த வாகன நெரிசல் இருக்கிறது கோபிநாத்? மேலும் எந்த அளவுக்கு வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து செல்லுது? கள விவரங்களை பதிவு பண்ணலாம் கோபிநாத். சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம். பொங்கல் விடுமுறை முடிந்து, தொடர் விடுமுறை முடிந்து நாளை காலை பள்ளி திறக்க போது, அதே போல அரசு அலுவலர்களுக்கு வேலை செய்யறவங்க நாளைக்கு திரும்ப போறாங்க. இதனால 1,40,000 வாகனங்களை லட்சக்கணக்கானோர் தென் மாவட்டங்களுக்கு சென்று மீண்டும் நேற்று முதலே சென்னைக்கு மீண்டும் திரும்ப தொடங்கியிருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க காட்சிகள் விக்கிரவாண்டி சுங்கவழி சாவடி. இந்த சுங்கச்சாவடியில பாத்தீங்கன்னா மொத்தம் 12 வழிகள் இந்த சுங்கச்சாவடி இயங்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்துட்டு இந்த காட்சிகள் மொத்தம் அதிக அளவு 8 வழிகள்ல சென்னை நோக்கி போற வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு 8 வழிகள் திறக்கப்பட்டு அதன் வழியா சென்னைக்கு வாகனங்கள் அமைச்சிருக்காங்க. இந்த நேரம் வரை 1,10,000 வாகனங்கள் கடந்த 2 நாட்கள்ல கடந்து சென்னை நோக்கி வாகனங்கள் போயிட்டு இருக்கு. இதே நிலையில தொடர்ந்து பாத்தீங்கன்னா காவல்துறை இந்த பகுதியில் பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. இருப்பினும் வாகன நெரிசல் நீண்ட வருஷ காத்திருந்து மட்டும்தான் இந்த விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து போற ஒரு நிலை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. 8 வழியும் திறந்து விட்டாங்க. ஆனால் வாகனங்களோட வரத்து அதிகம் இருப்பதனால இந்த இடத்துல போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சரி செய்யும் பணியில காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து நீண்ட வரிசையில வாகனங்கள் நின்று விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து போற நிலைதான் தற்போது வரை இருந்துட்டு இருக்கு. இந்த காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.